So next one is principles of surveying. So various principles follow பண்ணி நம்ம எப்படி survey பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். So first principle is the basic thing. ரெண்டு பாயிண்ட்ஸை நான் first பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அந்த ரெண்டு பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் நான் என்னன்னு சொல்கிறேன்னா கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நான் ட்ரா பண்ணுற லைனை கண்ட்ரோல் லைன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பெரிய சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த பெரிய சர்ஃபேஸில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். 3 கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை வச்சு 3 கண்ட்ரோல் லைன்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ட்ரையாங்கிள் உடைய வேல்யூ என்ன, ஏரியா என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டோட்டல் ஏரியாவுக்கும், அதாவது டோட்டல் சர்ஃபேஸ்க்கும் அதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னும்போது ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த வேல்யூ தட் மே பி ஏரியா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏரியாவாக இருக்கலாம். அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட். ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா எரர்ஸ் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ஏரியாவை நான் சர்வே பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் மட்டும் நான் ஒரு ட்ராயிங்கை ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? தட் மேபி அ ட்ரையாங்கிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிளோடைய எனி ஸ்பெசிஃபிகேஷன், எனி ஜியாமெட்ரிக்கல் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டோட்டல் 100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் நான் இம்ப்ளை பண்ணும்போது எனக்கு எரர்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நான் டோட்டலாக மொத்தமாக நான் வந்து சர்வே பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணும்போது எரர்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பை த சேம் டைம் எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதும் இந்த பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஃபோர் தட் வி வில் லெட் அஸ் see the drawings. ஸோ இது வந்து ஃபிகர் 1. இதில் PQR அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் இருக்குது. L1 L2ன்ற 2 மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ், லென்த் ஆஃப் த லைன் PR அண்ட் லென்த் ஆஃப் த லைன் QR. ஃபிகர் 2ல பாருங்கள், PQR. இதில் இந்த PQவும் PR உடைய ஆங்கிள் θ1, அதே மாதிரி PQ அண்ட் QR உடைய ஆங்கிள் θ2. இதில் PQR, இதுலேயும் வந்து θ1 L உடைய வேல்யூ. ஸோ இந்த ஃபிகரை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ நோ த வேல்யூ ஆஃப் PQ and L1 L2, easily you can find the value of, you can point out the thing R. ஸோ Pன்ற லைனில் பாயிண்ட் வந்து Qன்ற பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். காம்பஸ் எடுத்து L1 உடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன், L2 உடைய மெஷர்மெண்ட் எடுத்து 2 R போடுறேன். R உடைய பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிடுவேன். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா PQன்ற ஒரு லைன் போடுறேன், θ1 உடைய வேல்யூ எனக்கு தெரியும், θ2 உடைய வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து θ1, இங்கேருந்து θ2 ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறேன், எனக்கு Rன்ற வேல்யூ கிடைச்சிடும். ஃபிகர் 3 பொறுத்த வரைக்கும் PQன்ற லைன் போட்டுட்டு θ1 உடைய வேல்யூவை மட்டும் மார்க் பண்ணி ஒரு ஆங்குலர் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் காம்பஸ் வச்சு L1 உடைய வேல்யூ தெரியும், ஸோ அந்த இடத்துல ஆர்க் அடித்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம சின்ன வயசில் படித்த ஜியாமெட்ரி தான், பேசிக் ஜியாமெட்ரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்ம் பண்ணுறதுன்றது பிரின்சிபல் 2. இதுதான் இந்த ஃபிகர் 1, ஃபிகர் 2, ஃபிகர் 3ன்ற இந்த 3 பாயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2 பிரின்சிபலை பேஸ் பண்ணி நம்ம சர்வே பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்போனன்ட்ஸ். என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்ரிக் சர்வேயிங் செயின். இது ஒரு செயின். இந்த செயினில் இதோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, லென்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு 5 மீட்டர்ஸ்க்கு ஒரு இடத்துலையும் ஒரு லாக்கை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து 5 மீட்டருக்கு ஒரு லாக், இங்கேருந்து 5 மீட்டருக்கு ஒரு லாக், 5 மீட்டருக்கு ஒரு லாக் அண்ட் அனதர் 5 மீட்டர் ஹேண்டில் எண்டு. எதுக்காகனா ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. அதே மாதிரி ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒரு பிராஸ் ரிங்கு, பிராஸில் செஞ்ச ரிங் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீ இந்த செயினை கொண்டு போயிட்டு சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த பிராஸ் எங்கே இருக்கோ அது வரைக்கும் 1 மீட்டர்ன்றதை நீ ஈஸியாக ஜஸ்டிஃபை பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி எங்கே ஃபஸ்ட்டு லாக் இருக்கோ அது வரைக்கும் 5 மீட்டர்ன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டேப் வச்சு நம்ம எப்படி ஒரு பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி சர்வேயிங் செயினை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். இது ஸ்டாண்டர்டான ஒரு லென்த்தில் இருக்கும், பை த சேம் டைம் டிவிஷன்ஸை வந்து இந்த மாதிரி லாக் வச்சோம், இந்த மாதிரியான ஒரு பிராஸ் ரிங்கை வச்சோம் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஓகே, ஃபைன். இதை பற்றி ஒரு சின்ன
discussion. So metric chains வந்து பார்த்தீங்கன்னா 5 meter metric chain available, 10 meter, 20 meter, 30 meter அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லென்த்தில் நமக்கு செயின்ஸ் வந்து அவைலபிள். நார்மலாக பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் செயின் அதை தான் நம்ம ஃபீல்ட் ஆஃப் சர்வேயிங்கில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த செயின் எதுக்காக அப்படின்னா சிம்பிளி டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் த லேண்ட், அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ 20 மீட்டர் 30 மீட்டர் செயின் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ பிராஸ் டேலிஸ் ஆர் ப்ரொவைடட் அட் எவ்ரி 5 மீட்டர் லென்த். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இங்கேருந்து இது வரைக்கும் 5 மீட்டருக்கு ஒரு பிராஸ் டேலி, இங்கே லாக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பேர் வந்து அவங்க பிராஸில் டேலின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிராஸ் ஒயர் ரிங்ஸ் ஆர் அட்டாச்ட் அட் எவ்ரி 1 மீட்டர் லென்த் எக்ஸப்ட் வேர் டேலிஸ் ஆர் ப்ரொவைடட். ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த ஹேண்டில்லேருந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த ஹேண்டில் வரைக்கும் தான் அந்த டிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடியே இந்த ஹேண்டில்ன்றது ஜஸ்ட் ஃபார் ஹோல்டிங் பர்பஸ்ன்னு நினைக்கக்கூடாது, இதுவும் அக்கௌண்ட் ஆகும். ஓகேவா? அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபார் ஹோல்டிங் த ஆரோஸ் இன் பொசிஷன், grooves are cut in the outside face of the handles. ஸோ நம்ம வந்து கையில் பிடிச்சிக்கிறதுக்காக, அந்த ஆரோஸை வந்து கையில் பிடிச்சிக்கிறதுக்காக grooves நிறைய கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து செயினில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் திங். இது வந்து ரிஜிடாக இருக்காது, நீ மடித்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செயின் தான் அது. ஸோ யூ கேன் ஃபோல்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. பெக்ஸுன்றது உடன் திங். அது வந்து ஒரு வுட்டில் செஞ்ச ஒரு திங். அது என்னென்னா ஒரு 15 சென்டிமீட்டர் லென்த்து, அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன் செக்ஷன், 3 சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் 15 சென்டிமீட்டர் லென்த்துலையும் இருக்கிற ஒரு சின்ன குச்சி மாதிரியான ஒரு விஷயம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ், நீ நிற்கிற பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அல்லது மார்க் பண்ணுறதுக்காக இந்த பெக்ஸை கொண்டு போய் தரையில் சொருகிடுவாங்க. ஸோ ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது என் பாயிண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ எதுக்குன்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உன் பக்கத்தில் நீ கையில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிற செயினுடைய ஒரு எண்டு நீ ஹோல்டு பண்ணி வச்சுக்கிற, அனதர் எண்டை இந்த பெக்ஸ் மூலமாக நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோம் கிரவுண்டில். ஓகே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 20 மீட்டர் செயின் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் 17 மீட்டர்ஸ் எங்கே இருக்குன்றதை நீ மார்க் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த குச்சியை கொண்டு போய் சொல்லிட்டு வந்துட வேண்டியது தான். ஸோ இது வந்து ஒரு டேப்பரான ஒரு கீழே டேப்பராக இருக்கும். அதை வந்து உட்டன் ஹேமர் வச்சு மேலே வச்சு தட்டினோம்னா அது பூமிக்குள்ளே இறங்கிடும். ஸோ 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இது வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கும். 15 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கணும். மற்றது எல்லாமே கிரவுண்டுக்குள்ளே போயிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மெஷரிங் டேப். இது உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ நிறைய பார்த்துருப்ப. மெஷரிங் டேப்புன்றது கிளாத்தில் செஞ்சுருப்பாங்க, லினன் அப்படின்ற மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க, இல்லை மெட்டாலிக் டேப்பும் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் டேப் மாதிரி இருக்கும், இழுத்து விட்டால் சல்லுன்னு வந்து உள்ளே விழுந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் டேப் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஏ கைண்ட் ஆஃப் ரூலர் கைண்ட் ஆஃப் செட்டப். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் சென்டிமீட்டர்ஸ்லேயோ மீட்டர்ஸ்லேயோ டெசிமீட்டர்ஸ்லேயோ நீ மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு காம்போனண்ட் மெஷரிங் டேப். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்சிங் ராட்ஸ். ஸோ இந்த ரேஞ்சிங் ராட்ஸை வந்து ரேஞ்சிங் போல் அல்லது பிக்கெட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரேஞ்சிங் ராட்ஸ்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிரவுண்டில் மார்க்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்து நீ பார்க்கும்போது இந்த ரேஞ்சிங் ராட்ஸ் தான் உனக்கு விசிபிளாக இருக்கும். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் பெக். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சிங் ராட் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 3 மீட்டர் அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். லென்த் ஆஃப் த ரேஞ்சிங் ராட் வந்து 2 மீட்டர் 3 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 mm இருக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்டீல் டியூப்பில் செஞ்சுருப்பாங்க. அதோட இன்டர்னல் டயாமீட்டர் 32 mm இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இட் இஸ் ஜஸ்ட் யூஸ்டு டு இந்த பாயிண்ட்டை படிச்சுன்னா தெரியும். ரேஞ்சிங் ராட்ஸ் ஆர் யூஸ்ட் மார்க்கிங் பாயிண்ட்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஸோ தட் த பொசிஷன்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட்லி விசிபிள் ஃப்ரம் சம் டிஸ்டன்ட் வே. ரொம்ப தூரத்துலேருந்து நீ பார்த்தீங்கன்னா கூட அந்த பாயிண்ட் உனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஒரு இதுவும் கைண்ட் ஆஃப் குச்சி மாதிரி தான். ஓகே, ஃபைன். ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செயின் சர்வேயிங். செயினை யூஸ் பண்ணி சர்வே பண்ணுறதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப கன்வென்ஷனல் டைப், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி